இல்ல தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமாங்கிற மாதிரி கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இவங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போதே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7ஆம் இடத்துல 2020, 21, 22 அந்த காலகட்டத்திலேயே லவ் ஸ்டார்ட் ஆயாச்சு. கல்யாணம் இந்த வருஷம் கன்ஃபர்ம்டு. எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. சம்சார கடல்ல விழுந்துற வேண்டியதான். ஸோ அத வந்து அதிலேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம். அப்போ அந்த ஏகப்பட்ட பணம் சம்பாதிப்பாங்க. பொதுவாவே இயற்கையாவே இவங்க ஜலராசியா இருக்கிறதுனால, காலையில ரூ. 1,00,00,000 குடுத்தா கூட காலி பண்ணிட்டு சாயந்தரம் மறுபடியும் பணம் குடுங்கங்கக்கூடிய ராசி அந்த கடகராசி. கடகடன்னு செலவு பண்ணிடுவா. செலவு பண்ணிட்டு மறுபடியும் பணத்த அப்போ இந்த வருஷம் வரவுக்கு குறைவு இருக்காது. அதே வேளையில ரொம்ப நிதானமா, பொறுமையா, கவனமா பார்த்து செலவு பண்ணணும். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா பார்த்து செய்யணும். இவங்களுக்கு சுபகாரியம் நடக்கிறதோடு மட்டும் இல்ல, இவங்க வீட்லயே சுபகாரியம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கடகராசியில பிறந்த அண்ணா தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கையா இருக்கலாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கலாம், அவங்களுக்கு குழந்தை இதெல்லாம் இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து அதே மாதிரி பல வழிகளிலும் வருமானம். எப்பவோ யாருக்கோ கடன் குடுத்துருப்பாங்க. அந்த ஐயா மறந்துட்டு இருந்தாங்க பணம் திரும்ப குடுக்கன்னு சொல்லி குடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வருஷ வாழிக்கு வரும். உடல் ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்கணும். கடகராசி கொஞ்சம் போகப் பிரியர்கள். எங்க அண்ணன் சாப்பிடுவா. சாப்பாடு இல்லன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அந்த ஒரு இது அவள்ட்ட உண்டு. அதனால இந்த வருஷம் உணவு கட்டுப்பாடு அவளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும்போது ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். இவங்களுக்கு ஒரு பேசிக் கேரக்டர் உண்டு. தனக்கு எல்லாம் தெரியும். தனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பக்கத்துல வந்து நல்ல ஆலோசகர்கள வச்சுக்கணும். நல்ல ஆலோசகர்கள வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம, அவங்க சொல்றத இவங்க கேட்டு நடந்துக்கணும். அதுதான் இந்த வருஷம் அவங்க செய்ய வேண்டிய பெரிய பரிகாரம். எத்தனை ஜோசியர வேணாலும் பார்க்கலாம். ஸோ சரியான நபர்கள்ட்டேருந்து சரியான ஆலோசனைய இவங்க கேட்கணும். எப்போதுமே தப்பான ஆலோசகர்கள்ட்ட தப்பான ஆலோசனைய கேட்கக்கூடிய தன்மை அவள்ட்ட உண்டு. அத கொஞ்சம் மாத்திக்கணும். தூய தமிழ்ல அபிராமி அந்தாதி இருக்கு. அது எங்கேயுமே போ வேண்டாம். பெண் ராசி. அப்போ அதுக்கு அதுக்கு அதிபதியே பெண் கிரகம் அப்படிங்கும்போது அபிராமி அந்தாதி தூய தமிழ்ல நமக்கு இருக்கு. அழகா அத டெய்லி சொல்லிட்டு இருந்தாலே போதுமானது. இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதி.